இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு தன்னோட கொடுமைக்கார புருஷன் வந்து பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த உண்மையை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட முன்னாள் புருஷனும் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதுக்கப்புறம் இவளும் கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு செய்யறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ தோசை திருப்பி கீழே விழுந்துருது. அதை இவன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். உடனே இவ பயந்து போயிடுறா. பழச ஞாபகப்படுத்தி பாக்குறா. இதே மாதிரி தானே என்ன இந்த தோசை திருப்பியால சூடு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறா. அவனை பத்தின உண்மைலாம் எனக்கு தெரியுங்கிறது தெரிஞ்சு போச்சா இல்ல வந்து அவன் அடிச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவனுமே வந்துட்டு அவனோட உண்மையான சுயரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐ எம் பேக், நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எவ்வளோ நாளாச்சு உங்ககிட்ட இந்த உண்மையான முகத்தை காட்டி, இத்தனை நாளா நான் நல்லவனா நடிச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகல. இப்போ என்னோட பொண்டாட்டி என் முன்னாடி தானே நின்றுருக்க, வா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா அவ இங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு, உன்னை நான் தங்க தட்டில் வச்சு தாங்கிட்டு இருந்தேன், உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன், அது எல்லாத்தையும் உதறிட்டு இங்க வந்து நீ ஒரு வேலைக்காரி மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னா, காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, காதலுங்கிற பேர்ல என்ன நீ கொடுமை தானே பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேச பேச அவனுக்கு செமையா கோந்துருது. அவனோட பெல்ட்டை வந்து உருவிட்டு இருக்கான் அவளை அடிக்கிறதுக்காக. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.